Hello viewers, welcome to Super Brain. Third sum பார்க்கலாம். Draw the graph of y equal to x square plus x and then solve அப்படின்னு சொல்லி நமக்கு எங்க கொடுத்திருக்காங்க. First அவங்க கொடுத்திருக்கிற இந்த parabola equation நம்ம இங்க எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4லேருந்து +3 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். அதுவே எக்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவில் இருந்ததுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் இது வரைக்கும் எடுத்தாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு x ஸ்கொயர் 1 இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம இங்கே எழுதிக்கணும், லாஸ்ட்டாக எக்ஸ் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் வரா மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்ன, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸுடைய வேல்யூ, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 0னா 0 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் வேல்யூ தான். ஆல்ரெடி எக்ஸ் வேல்யூ நம்ம மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. இப்போ பாருங்கள், 16 - 4, 16ல் 4 போச்சுன்னா நமக்கு 12 கிடைக்கும். 9 - 3, 9ல் 3 போச்சுன்னா 6 கிடைக்கும். 4 - 2 வந்து 2, 1 - 1 வந்து 0, ரெண்டுமே போயிடுமா, அப்போ 0 கிடைக்கும். 0 + 0 0 தான். 1 + 1 வந்து 2 கிடைக்கும். 4 + 2 வந்து 6 வரும். 9 + 3 வந்து 12 வந்துடும். இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் கிடச்சிருச்சு. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -4, 12, -3, 6, -2, 2, 0, 0, 1, 2, 2, 6, 3, 12. ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணும்போது ஒரு பேரபோலா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இதிலிருந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே லெஃப்ட்டில் கொடுத்தது ரைட்டாக, ரைட்டில் கொடுத்தது லெஃப்ட்டை எழுதிக்கலாம். 0 = எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் + 1. ஏன் இப்படி எழுதுறோன்னா அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, பட் இங்கே எக்ஸ் இல்லை, நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இல்லாதனால 0xன்னு போட்டு +1ன்னு போட்டுக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் இல்லை, ஸோ இல்லைனாலும் அங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ y - 0 வந்து நமக்கு y தான் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் - எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 0xனா அதுக்கு வேல்யூ கிடையாதா, இந்த எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். +xா, அப்போ அந்த எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, +1க்கு தான் நம்ம சைன் வந்து மைனஸாக மாற்றிட்டோம், அப்போ -1 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன். இதுக்கு வந்து இப்போ பாயிண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் போடுவோமா, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எழுதிப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் x - 1 தான் இருக்குது. எக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டதுனால நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -1 இருக்குது, அதை போட்டுக்கலாம். லாஸ்ட்டு என்ன பண்ணணும், y போடணும். ஸோ எக்ஸுக்கு வந்து எப்போவுமே இங்கே வந்து -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது எப்போயுமே -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ -2, -1, 0, 1, 2. ஒய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு -1 தான் வரும். ஸோ கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படியே சிம்பிளோட போட்டுக்கோங்க. இப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன, x - 1. ஸோ எக்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணோம். ஸோ இது தானே எக்ஸ், இது -1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒய்யுடைய வேல்யூவாக இருக்கும். நமக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் தனியாக போட்டிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் ஆட் பண்ணுறது. அப்போ இதை நம்ம விட்டுட்டு இங்கே வந்து தனியாக போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே போட்டோம். அதனால் நம்ம இதை எடுத்துக்கல. ஓகே, ஏன்னா இதுக்கான இந்த எக்ஸை வந்து நம்ம தனியாக இங்கே போட்டுக்கிட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா x - 1 இதையே தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 வந்து 3 ஆகிடும். இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 0, இதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த -1 அப்படியே போட்டுக்கலாம். +1 -1 ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். 2 - 1 1ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். இது எக்ஸும் ஒய்யும் எடுக்கணும் இல்லையா, -2, -3. நெக்ஸ்ட்டு -1, -2. நெக்ஸ்ட்டு 0, -1. நெக்ஸ்ட்டு 1, 0. நெக்ஸ்ட்டு 2, 1. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ
இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம 1 1 எடுத்துக்கலாம். இது வந்து 12 இருக்கிறதுனால நம்ம இதை 2 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 யூனிட் எடுக்க போகிறேன், ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து 2 4 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் எப்படி எழுதலான்னு பாருங்கள். X axis 1 centimeter equal to 1 unit. Y axis 1 centimeter equal to 2 units. ஏன்னா நம்ம 2 2 எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கேல் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். நீங்கள் எல்லாமே பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணுன்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். -4, 12 இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். இது எக்ஸில் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில். இது ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -4 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே வருது, நமக்கு இங்கே வருது. 12 சொல்லும் போது 12 இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில். ஸோ -4க்கு நேராக 12க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வருதா. ஸோ இந்த இடத்துல -4, 12 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3, 6. -3 இங்கே இருக்கா, 6 பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது. ஸோ -3, 6ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு -2, +2. ஸோ -2 பாருங்கள் நமக்கு இங்கே இருக்குது, +2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துடும் பாயிண்ட். -2, +2 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0, 0னா ஆரிஜின். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. 0, 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 2. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, 2 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 6. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 2, 6 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 12. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே 3, 12ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு பேரபுலாக கிடைக்கும். ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க. நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஆரிஜின், அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், ஆரிஜினுக்கு வரணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேரபோலாக்கான ஈக்குவேஷன் என்ன, y = x² + x. அதை இங்கே நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில், அது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், -2, -3. -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணுமா, -3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். -3 எங்கே வரும், -2க்கும் -4க்கும் நடுவில். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ -2க்கு நேராக -3 பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே வந்து -2, -3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1, -2. -1 இங்கே இருக்குது, -2 ஒய் ஆக்சிஸில் கீழே இந்த டவுனில் தான் நமக்கு மைனஸ் வேல்யூஸ்லாம் வரும். ஸோ -1, -2 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, -1. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் -1 சொல்லும் போது நமக்கு இந்த 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 0, -1 எழுதிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் 0 வந்து அந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும், ஒயில் 0 வந்து அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1, 0. அப்போ என்ன அர்த்தம், ஒயில் 0 வரதுனால எக்ஸ் மேலேயே அந்த பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 0 வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ 1, 0ன்னு இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, 1. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 1 வந்து இந்த 0க்கும் 2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 2, 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ பாயிண்ட் பாருங்கள், இது 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 எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் y = x - 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அது இந்த ஆரிஜினில் போயிடுச்சு, இது வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இது இன்டர்செக்டே பண்ணாததுனால நமக்கு வந்து சொல்யூஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது எழுத போகிறோம். therefore சொல்யூஷன் ஆஃப், கொஸ்டினில் கொடுத்தாங்க இல்லையா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. x² + 1 = 0 has no real roots அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.